இன்று கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் நீட் தேர்வை மாணவர்கள் எழுதி முடித்துள்ளனர். தேர்வு எப்படி இருந்தது? மாணவர்களிடம் தந்தி டிவி கேட்கும் பொழுது அவர்கள் அளித்த பதில்கள் உங்கள் பார்வைக்கு. பயாலஜி ஓகே எனக்கு. அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பரவாயில்ல இருந்தது. எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருந்துச்சு, எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருந்துச்சு? ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருந்துச்சு. பிக்சரே ஈஸியாக இருந்தது. அது தெரியல, ஒரு மாதிரி இருந்தது, எழுத கஷ்டமாக இருந்தது. பாட்னி ஜுவாலஜி இருந்து எல்லாமே வந்துச்சு. ஆனால் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் ஃபிசிக்ஸ்லாம் அவ்வளோ வரல. பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்தது, எல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. எல்லாம் தியரிட்டிக்கல் கொஷின்ஸாக இருந்தது. கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஈஸி தான். ஃபிசிக்ஸ் கஷ்டமாக தான் இருந்துச்சுண்ணா. கெமிஸ்ட்ரி வந்து மாட்ரேட்டு, பயோ ஈஸி தானே. ஓரளவுக்கு எழுதியிருக்கணும், வந்துடும். ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லை, மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. பயோ மட்டும் தான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் கிராஸ் கோர்ஸ் தாங்க சார் போனேன். அதனால் அங்கே போய் படித்த பயாலஜி மட்டும் நடத்தினாங்க. பயாலஜி மட்டும் படிச்சுட்டு வந்து எழுதுறோங்க சார். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பாட்னி ஜுவாலஜி நல்லா பண்ணியிருக்கேன் சார். பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இல்லாமல் ஈஸியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருந்துச்சு. 3 hours 20 minutes இருந்துச்சு போன வருஷம்லாம். இந்த ஹவர்ஸ் இந்த டைம் 3 hours தான் வந்துச்சு. அதில் கொஞ்சம் டைம் எங்களுக்கு சேவ் பண்ண முடியல. அதனால் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டைம் ஆச்சு, எனக்கு ஃபிசிக்ஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. எனக்கு ஃபிசிக்ஸ் டஃப்பாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி மற்றதும் வந்துட்டு ஈஸின்னு சொல்ல முடியாது, எல்லாமே மாடரேட்டாக இருந்தது. நிறைய அசர்ஷன், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்த மாதிரி. கண்டிப்பாக இல்லை, நான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். லாஸ்ட் இயர் விட ரொம்ப கஷ்டம். 1 month தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். எங்கள் ஸ்கூல்லேயே கோச்சிங் தந்தாங்க, கிராஸ் கோச்சிங். பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. எங்கள் ஸ்கூலில் பயாலஜி படிக்க வச்சாங்காட்டி ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு அட்டன் பண்ணிட்டோம், ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு அட்டன் பண்ணிட்டோம். நாங்கள் அவ்வளோக்கா படிக்கல ஃபிசிக்ஸ், அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஜுவாலஜி பாட்னியில் ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல், எலைட் ஸ்கூல்னு சொல்லி அங்கே படிக்கிறோம். இங்கே நான் ஓரளவுக்கு நல்லாவே சொல்லி தந்தாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. போன தடவைலாம் ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப ஃபிசிக்ஸாக ரொம்ப ஜேஇ லெவலில் கேட்ட மாதிரி இருந்துச்சு. பாடத்தில் இருந்தால் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் ரொம்ப ட்விஸ்ட் வச்சு ரொம்ப அட்வான்ஸாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.